ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மாம்பழ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம மாம்பழத்தை வச்சு சூப்பரான பாயசம் ஒன்று செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் போல் ஜவ்வரிசியை நல்லா வறுத்துட்டு ஒரு 1/2 hour ஊறட்டும். இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமானது தேங்காய் பால் தான். நான் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து தேங்காவை அரைச்சிக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் மாம்பழம் நல்லா பழுத்துருச்சு. இப்போ நான் ஒரு ஸ்பூனை வச்சு இந்த சதையை மட்டும் எடுத்துடுறேன். இப்போது நம்ம சதையை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பக்கம் தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. அரைச்சிட்டு வந்த மாம்பழ பேஸ்ட்டை இந்த தேங்காய் பாலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம ஜவ்வரிசி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஜவ்வரிசி இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாம்பழத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு சூப்பராக மாம்பழ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. அட்டகாசமான மாம்பழ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ நம்மளோட மாம்பழ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மாம்பழ பாயாசம் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அதில் போட்டிருக்க ஜவ்வரிசி, குட்டி குட்டியாக கட் பண்ணி இருக்க மாம்பழம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.